ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறல ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தம்ப்நெயில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஈத் அன்னைக்கு எடுத்த வீடியோஸ். ஈத் அன்னைக்கு மட்டும் இல்லை, ஈத் அன்னைக்கு மறுநாள் அந்த வீக்கெண்டில் போன வீடியோஸ் தான் சேர்த்து போட்டிருக்கேன். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈத் பெருநாளுக்கு வந்து மார்னிங் 7:30க்கே வந்து தொழுகை வச்சுருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே பகிர்ந்து எல்லாருக்குமே கறி கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் வந்து என்னால் மார்னிங் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஒரு வழியாக தொழுதுட்டு வந்துட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு வந்து ஆண்கள் வந்து குர்பானி கொடுத்துட்டு கறி வந்து ரெடி பங்கு வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் லேடிஸ் வந்து வீட்டில் வந்து குக்கிங்காக மற்ற எல்லா ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வாங்குகிற குட்டியிலேருந்து 3 பங்காக வச்சு 2 பங்கை வெளியே கொடுத்துட்டு 1 பங்கை தான் வீட்டுக்கு எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த குர்பானியோட முக்கியமான இதே. ஸோ ஒரு வழியாக குர்பானி முடித்து நாங்களும் வந்து குக்கிங் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக 4:30 கிட்ட ஆகிடும் எங்கள் வீட்டில். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் ஆள் கிடைக்கிறதுனால 4:30 ஆகிடும். அன்றைக்கி என் மச்சானோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரதுனால ஸோ அவங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக தான் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா மெனு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறியும் கொஞ்சம் ஈரலையும் எடுத்து கொஞ்சம் சுக்கா மாதிரி வச்சுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சம்பல், அப்புறம் வந்து நம்மளோட ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக ஒருத்தராக போடும்போது ஒரு டேஸ்ட் வரும். அன்றைக்கி நான், என்னோடய சிஸ்டர், அப்புறம் என்னோட சிஸ்டர் எல்லாம் 3 பேர் சேர்ந்து போட்டனால உண்மையிலே பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஏன்னா ஈவினிங் அப்புறம் தான் நிறைய வேலை இருக்குங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தாச்சு. 2 hours later. ஒரு 6:30 ஆக்கில் வந்து எல்லோரும் எழுந்திரிச்சு மறுபடியும் டீ போட்டு குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது. ஏன்னா வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து மாமியார் வீட்டில் வந்து காலெல்லாம் எடுக்க மாட்டாங்க. பட் நான் இந்த பெருநாளுக்கு நான் இருந்ததுனால கால் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டாங்க. இல்லைனா எல்லாத்தையும் வெளியே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் இருந்ததுனால காலை வந்து எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் குடல் வந்து எங்கள் மாமியார் கழுவிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாருக்கும் வந்து நான் வந்து எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டே மற்ற கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன் கதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக எல்லோரும் இருக்கிறதில்ல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கேதரிங் இல்லைனா ஒரு ரீஜனல் அக்கேஷன் அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கனால அப்போ கதை பேசுகிறதுக்கு நிறையவே இருக்கும். என்னையே பார்த்திங்கன்னா நெவர் எண்டிங் ஸ்டோரிஸ்னே நான் சொல்லுவேன். அவ்வளோ கதையை நான் என்னோட சிஸ்டரும் பேசுவோம். அப்புறம் மொத்தமாக உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் நான் எல்லா இதுலேயுமே எப்போல்லாம் ஃபேமிலிஸ் வந்து கேதர் ஆகிறாங்களோ கண்டிப்பாக எல்லா ஸ்டோரிஸுமே வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தூக்கமே வரும். சம்டைம்ஸ் வந்து தூங்குறதுக்கே லேட் ஆயிரும். ஸோ ஒரு வழியாக வந்து காலில் உள்ள அந்த ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இந்த காலை வந்து சுட்டு வர எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய சிஸ்டர் எல்லாம் தெரியும். ஸோ அவங்க தான் இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ இதை செஞ்சு முடித்ததுமே எனக்கு அடுத்து ஒரு பெரிய வேலை இருந்துச்சு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய்கறி. இந்த எண்ணெய்கறி வந்து எங்கள் அம்மா ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் என்னோடய சின்னம்மா ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கப்புறம் நானே என் தங்கச்சி இப்போ அதே பழக்கத்தை எங்களோட மாமியார் வீட்லேயும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த எண்ணெய்கறி வந்து இல்லாமல் வந்து பெருநாள் வந்து முடிஞ்சதாக சரித்திரமே கிடையாது. ஸோ அதையும் நான் இந்த வாட்டி கம்பல் பண்ணி எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு நான் இந்த எண்ணெய்கறி வச்சே அவன் சொல்லி எண்ணெய்கறி எப்போ வச்சேன்னு நைட்டு 10 மணிக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் கறிக்கு கறியை வந்து கழுவி அப்படி தொங்க விட்டுறணும். ஒரு சொட்டு ரத்தமோ இல்லை ஒரு சொட்டு தண்ணியோ இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிடணும். அப்போ தான் அந்த எண்ணெய் கறி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், மிளகாத்தல், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் பொடி. இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஆனால் வந்து செய்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். எனக்கு அன்றைக்கி செஞ்சு முடிக்கவே 12:30 கிட்ட ஆகிடுச்சு. எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் மட்டும் இதை வந்து வச்சு முடிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்ட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து கறியை கட்டி அப்படி தொங்க விட்டாச்சு. தொங்க விட்டுட்டு அப்புறம் நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சேன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து அன்றைக்கி வச்சே ஆகணும். என்னோடய சிஸ்டரை மட்டும் என் கூட டார்ச்சர் பண்ணி அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த எண்ணெய் கறி வந்து நல்லா வந்துருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறேன், மாமியார் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா எப்போவும் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன். பட் இந்த டைம் தான் ஹோல் ப்ராசஸையும் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் கறியை நான் ட்ரை பண்ணேன். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலிங்கனால எல்லாருமே வந்து உடனே கிளம்பல. 2-3 டேஸ் இருந்தனால சீக்கிரம் காலி ஆகிடுச்சு. அதுவே அம்மா வீட்டில் வந்து காலி ஆகலை. ஏன்னா நான் போய் தான் அப்புறம் இதெல்லாம் காலி பண்ணேன். ஸோ இது வந்து நல்லெண்ணெய் வந்து 1 கிலோ கறிக்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றணும். ஸோ ஹாஃப் நான் வந்து 1.5 கிலோ கறி எடுத்தேன். ஸோ 3/4 லிட்டர் நல்லெண்ணெய், அதுக்கு வந்து ஒரு 100 மிளகாத்தை மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு 100 மிளகாத்தை போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றி இந்த மிளகாத்தலையும் போட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கெட்டி வச்சுருக்கோம்ல அந்த கறியை வந்து எடுத்து போடணும். எதுக்காக இப்படி இப்போ ஃபில்டரில் வைக்கலாம்.
அரிப்பில் வச்சு நம்ம வந்து சொட்டு சொட்டாக வடிங்களா. ஆனால் இப்படி கட்டி போட்டால் நல்லா ஒரு சொட்டு இது கூட எதுவுமே இருக்காது. அதனால் இந்த ப்ராசஸை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு வழியாக அந்த மிளகாத்தெல்லாம் ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்க இந்த கறியையும் தூக்கி அள்ளி போட்டு நல்லா கிண்டி மூடி போட்டுடணும். இந்த எண்ணெய்க்கறியை ஒரு 3-4 வருஷமாக அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் வந்து இந்த ரெசிபியை காமிக்கணும் ட்ரை பண்ணுவேன். ஒன்று இந்த எண்ணெய் தண்ணி வடிகிறதுக்காக கெட்டி போடும்போது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க மாட்டேன். இல்லைனா வந்து பாதி வீடியோவாகவே இருக்கும். ஸோ அதனால் என்னால் வந்து ரெசிபி அப்லோட் பண்ணவே முடியல. பட் இந்த டைம் வந்து இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில். நல்ல வியூஸும் போயிருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஊறுகாய் மாதிரியே சொல்லலாம். அந்த எண்ணெய்க்கறி ரெடியானதுமே அந்த எண்ணெயை மட்டுமே ஊற்றி சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். கறியே இல்லைனாலும் அந்த எண்ணெயை மட்டுமே ஊற்றி சாப்பிட்லாம் ரைஸு. பட் இது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண எண்ணெயை மறுபடியும் சாப்பிட்றது நல்ல கிடையாது. பட் வருஷத்தில் 1 டைம் தானே இது பண்ணுறோம். அதனால வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த எண்ணெய்க்கறிக்குமே நானும் என் சிஸ்டரும் கோ சிஸ்டர்னால் யாருன்னா என்னோட மச்சான் ஒய்ஃபு. ஸோ என் அக்கா முறை தான். ஸோ கோ சிஸ்டர்னு சொன்னால் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்கிறேன். ஸோ நானும் அவங்களும் கிட்டத்தட்ட நல்லா வந்து எப்படியா ரெடி பண்ணிடணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரே சின்ன வயசு கதை தான் போங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போது அப்படி இருந்தோம், சின்ன வயசில் அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு கதை தான். ஸோ ஒரு வழியாக வந்து பாதி வேக்காடு வந்துருச்சு. ஸோ மீதியை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஒரு 2 hours சிம்மில் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து எனக்கு ரெடி ஆயிரும். பெருநாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா டைமே இருக்காது எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு. ஃபுல்லாக வந்து அந்த கறியை சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகிடும். மறுநாள் தான் கண்டிப்பாக அந்த முள் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து தக்கடி போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு குளிக்க போவோம். ஸோ அப்படி தான் நாங்களும் அங்கே பக்கத்தில் இருந்த இடத்துக்கு குளிக்க போயாச்சு. ஸோ வேறு எதுவுமே பெருசாக வந்து இந்த பெருநாள் டைமில் பண்ணுவோமான்னு தெரியலை. மோஸ்ட்டாக வந்து எங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியோடய போயிடும். மிஞ்சி போனால் மறுநாள் இப்படி எங்கேயாவது குளிக்க போகிறது தான். ஸோ நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா குற்றாலம் அப்படிலாம் சூஸ் பண்ணல. எங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் வந்து கூட்டம் இல்லாத இடத்துல குளிக்கிறதுக்காக தான் இங்கே பக்கத்தில் இருந்து தண்ணி ஆறு மாதிரி இருக்கும், அதில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டு. ஏன்னா பக்கத்தில் வந்து நமக்கு மொதல் நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ மறுநாள் நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணோன்னா வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதனாலே வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆறு அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம். நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தோப்புலாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். The next day. மாமியார் வீட்டில் வந்து எல்லா பக்கம் போயிட்டு மறுபடியும் அம்மா வீட்லேயும் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நானும் என் தங்கச்சியுமே வந்து ஒன்றாவே வந்துட்டோம். பக்கத்து ஊரில் எங்களை கட்டி கொடுத்துருக்கனால அவளை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், என்னை அவள் பிக்கப் பண்ணிவிட்டோம். அப்படி பிக்கப் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து தக்கலப்பள்ளியாசலுக்கு போகணும் நாகர்கோயிலில் அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்கே போனால் என்ன, நம்ம ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நான் என் தம்பி என் தங்கச்சி என் தம்பி ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து போகிறோம். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸாக இது வரைக்கும் போனதே இல்லை. நான் மட்டும்தான் யார் கூடனாலும் போயிடுவேன். இவங்க எல்லோரும் வந்து ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க, ஏன்னே தெரியாது. ஸோ இந்த டைம் வந்து இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாளே வந்து பிளான் போட்டாச்சு. குக் பண்ணுறது எல்லாமே நம்ம மாமியார் வீட்டில் நம்ம என்ன தான் போய் குக் பண்ணாலும் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். குக்கிங் பக்கத்துலேயே போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் பேக் பண்ணியாவது கொடுப்போமேட்டு தான் நானே என் தங்கச்சி வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரியாணி நெய்ச்சோறுன்னு சாப்பிட்டனால வந்து பிரியாணி நெய்ச்சோறு பண்ணாமல் வெறும் ரைஸு, எண்ணெய் கறி, அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி, கறி குழம்பு அந்த மாதிரி தான் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. என்னென்னா நான் என் தம்பி 2 பேர், என் தங்கச்சி அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் எல்லோரும் ஒரு கார்லேயும், வயசானவங்கன்னு இல்லை அம்மா எல்லோரும் ஒரு கார்லேயும் வந்து கிளம்பிட்டாங்க. எதுக்கு என் தம்பி கூட நான் போக ஆசைப்படுவேன் அப்படின்னா, போகும்போதெல்லாம் ஏதாவது வாங்கி தந்துகிட்டே இருப்பான் சாப்பிட்றதுக்கு. அதுவும் எனக்கு கண்டிப்பாக வாங்கி தந்துகிட்டே இருப்பான். நானும் அவனு தான் மெயினாக கம்பெனி, மற்ற யாருமே கம்பெனி கிடையாது. ஸோ போகிற வழியிலே வந்து அவன் சிப்ஸ் வாங்கிட்டான், என் பொண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டான். இப்படி ஒவ்வொன்றா வந்து சாப்பிட்டுட்டே தான் போவேன். இதுக்காகவே நான் வந்து அவங்க கூட வெளியே போகணுன்னு ஆசைப்படுவேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் மட்டும்தான் சாப்பிட்டுட்டே வருவேன். ஸோ ஒரு வழியாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்கலப்பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்ததில்ல, அதை எங்கே வச்சு சாப்பிட்லான்னு பார்க்கும்போது பள்ளியாசலுக்கு பின்னாடி நல்ல பெரிய கூடாரம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சரிங்களா. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்போட மெயின் பர்பஸே பள்ளியாசல்லாம் கிடையாது, கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு தான் எங்களோட மெயின் பர்பஸே. ஸோ அது ஒரு காரணமாக சொல்லி நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு கன்னியாகுமரி போகலாம் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து கன்னியாகுமரி போகிறது தான் மெயின் ரீசனாக வந்து இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணது. பள்ளியாசலில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 10 to 15 minutes மட்டும்தான் இருந்தோம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாச்சு. கரெக்டாக வந்து சன்செட்கான வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். எப்போவுமே கன்னியாகுமரி உள்ள
உள்ளே போவோம். பட் இந்த டைம் வந்து சன்செட்கான வியூ இருந்துச்சு, அங்கே வந்து போயாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப நல்லாச்சு. இங்கேயும் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு, நல்லா வந்து சன்செட்டை பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் அங்கே போயிட்டு சன்செட் பார்த்தாச்சு. நான் தான் சொன்னேன், என் தம்பி கூட வந்தால் கண்டிப்பாக சாப்பிட தான் வாங்கி தரேன். நான் போன உடனே எனக்கு வந்து சோளம் வாங்கி வந்துட்டேன் எனக்கு என் தங்கச்சியும். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டே அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்ஸ் ரைடிங்கில் ஜாராவை ஏற்றுறதுக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அவள் வந்து பயந்துட்டா. ஸோ அதனால் விட்டாச்சு நானும். சின்ன வயசில் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக சம்மர் வெக்கேஷன் இல்லைனா எங்கேயாவது ஒரு டூர் போவோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு ஒரு 5-6 வயசுலேருந்தே ஒரு 15 வயசு வரைக்குமே வருஷம் ஹோல் ஃபேமிலியாக ஒரு வேன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து எங்கேயாவது போயிருப்போம். நான் போன இடம்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற வீகாலேண்டு, அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் வந்து கோயம்புத்தூர், ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரிலாம் எல்லா பிளேசஸ்க்குமே ஃபேமிலியாக போயிருக்கோம். இந்த மாதிரி தனியாலாம் போனது கிடையாது, ஹோல் ஃபேமிலியாக போயிருக்கோம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அது வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு. ஏன்னா என்னென்னு தெரில, ஒருவேளை அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தனித்தனியாக வந்து எல்லாம் வந்து தனித்தனி ஃபேமிலி அதனால் போக முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன் ரீசெண்ட் டேஸில். அதனால் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து நாங்களும் எங்கள் சின்னம்மா ஃபேமிலியும் சேர்ந்து போகணுங்கிறனால தான் இந்த வெக்கேஷன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஒரு 1 டே வெக்கேஷனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நல்லா சன்செட்டை பார்த்துட்டு நல்ல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்கள் அத்தா வந்து என் இனிய தனிமையேன்ட்டு தனியாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க இம்செல்லாம் தாங்க முடியல, வாங்க நாங்கள் வரலோன்னு எங்கள் அத்தா வந்து அங்கே தனியாக நின்று சன்செட்டை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் சின்ன வயசில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே சின்ன வயசில் நீங்களும் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, அது இப்போலாம் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டுருக்கு, நிறைய அப்டேட்ஸும் இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then take care, bye bye.